கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல்ல ஆதாம் ஏவாளுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர்கள் தங்கள் பாவம் செய்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இரண்டாவது பார்க்கும் பொழுது கேயாசுடைய கண் திறக்கப்பட்டது. கேயாஸ் என்பவர் எலியாவுடைய வேலைக்காரன். அப்போது அவன் அநேகர் எதிர்த்து வந்த பொழுது உடனே எலியா கேயாசை பார்த்து சொல்கிறான், திரளான கூட்டம் வந்திருக்கிறது நம்மை அழைப்பதற்காக. எலிசா சொல்ல, கண்டு பயப்படாதே அருமையான தேவ பிள்ளையே, திரளான ஜனங்கள் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். இந்த பெரிய தேவன் நம்ம கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவளை கண்டு பயப்பட நம்ம தேவையே இல்லை. ஒரு வேளை உங்களுடைய காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், பல வருடங்களாக பல மாதங்களாக தாமதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, அந்த காய் வெற்றியாக முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, எலியா அவனுக்கு அது அந்த ரகசியம் தெரியவில்லை. இன்றைக்கி கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாகிய நாம் நமக்கு ரகசியமான ஒரு காரியங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். என்னவென்றால், நமக்கு எதிரிட்டு வருகிற வல்லமைகள் யாவையும் முறித்து தள்ள கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த போராட்டங்கள் பல விதமாக வரலாம். ஆனால் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயித்து தருவார். ஹல்லேலூயா. அவர் வணங்குகிற பிள்ளைகள், அவர் தொழுது கொள்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு தொழில் முடக்கப்பட்டிருக்கலாம், உன்னை எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், எத்தனையோ வருடங்கள் தாமதித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லிய ஒரு காரியம் தாமதித்தாலும் அது உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை. சில ரகசியங்கள் நமக்கு வைத்திருக்கிறார், அது ரகசியம் நமக்கு தெரியாது. சில சொல்லுவாங்க, எனக்கு எத்தனையோ வருஷமாச்சு குழந்தை இல்லை, எத்தனையோ ஜெபிக்கிறேன், எத்தனையோ கூட்டத்துக்கு போகிறேன், எத்தனையோ உபவாசம் பண்ணுகிறேன், ஆனால் எனக்கு தரவில்லை. உடனே நாம் கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி அல்ல, கர்த்தர் உங்களையும் என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நோக்கம் நிறைவேறும் வரையிலும் அவருடைய பாதத்தில் நாம் அமர வேண்டியது அவசியம். அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது அவர் சும்மா வைப்பதே அல்ல, அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேக சித்தங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்றும் வரையிலும் அவர் கண்கள் மூடப்பட்டதாக இருக்கும். அவர் கண்கள் திறக்கப்படும் பொழுது அதிசயத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எலியா பார்த்துங்க, இந்த இத்தனை திரளான ஜனங்கள் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாங்க, நம்ம எதிரிட்டு வருகிறார்கள் சொல்லும் பொழுது பார்ப்போம் அதிசயத்தை பாருங்கள். அக்கீலர் வசனத்து 17 வசனம், விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே பார்க்கும்படி பார்த்தீங்களா, கண்களை திறந்தரலும் என்றான். வேலைக்கு கண்களை திறந்தார். பார்த்தீங்களா, நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருக்க எல்லா காரியத்தையும் என் தேவன் ஒரே நிமிஷத்தில் மாற்றிக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். அது நமக்கு அது விசேஷம் தெரியாது. ஏன் இவ்வளோ டிலே ஆகி கொடுத்தார் பாருங்க. நம்ம ஆபிரகாம் 100 வயதில் குழந்தை கொடுத்தார் இல்லையா? அப்போ சிலருக்கு அப்படி ஆண்டவர் கொடுக்கிறார், எத்தனையோ பேருக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. மெட்ராஸில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவையே இல்லையா. நான் ஆண்டு சொன்னாரா, நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கு போனபோது அவர் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கார். ஒரு சகோதரி வந்தாங்களாம், வந்து டாக்டர் பார்த்து சொன்னாங்களாம், என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது, எனக்கு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிடுச்சு, அது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் கரைச்சி விட்ருங்க. இது அந்த ஊழியக்கார் கேட்டுக்கொண்டு இருந்தார். என்னம்மா ப்ராப்ளம்? இந்த செய்தி கேட்டோன்னு அவர் அந்த குழந்தை நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்னார்லாம். பாருங்கள், எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு, இது யார் வளர்த்துவா? கன்ஃபியூஸாக இருக்கும் பொழுது கர்த்தர் யாரையாவது
அனுப்புவார். இதுதான் ஆண்டவருடைய ரகசியம். இப்போ அந்த குழந்தை பெருசாகி அந்த சர்ச்சில் வந்து மெம்பராக இருக்கு, திருமணம் ஆகி. ஆகவே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய அவரால் கட்டாயம் முடியும். புரியுங்களா? அது வந்து விசுவாசிக்கப்பட வேண்டும். ஏதோ நோக்கத்தோடு தான் எனக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்று அறிய வேண்டும். ஏன்னா உடனே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் நம்ம அவர் விசுவாசிக்க மாட்டோம், நம்ப மாட்டோம். ஒரு டிலே கொடுப்போம் என்று சொன்னால் அதில் அநேக ஆசீர்வாதங்கள் தங்கியிருப்பதை பார்க்கப்பட முடியும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவர்களே, அதுக்கு கீழான வசனம் வாசிங்க, 18வது வசனம். பார்த்தீங்களா? அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அவன் கண்டான். அல்லேலூயா! இதுவரையும் காணாத ஒரு அற்புதத்தை அவன் கண்டான். அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நம்ம சாதாரண நம்ம கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம கைவிட்டு நம்ம வெக்கப்படுகிற தேவன், வெக்கப்படுத்துகிற தேவன் அல்ல. நம்ம அவர் உள்ளங்கையில் வரைந்திருப்ப நிமித்தமாக அவர் நம்ம வெக்கப்படுறதுக்காக எதை செய்கிறாரோ, எந்த காரியத்தை அதனால் தான் நேர்த்தையாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் மனதில் நினைக்கிறான் இந்த காரியம் நடக்கவில்லை என்று இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவன் செய்வேன்ப்பா, செய்வேன். நீ தேவஸ்தானம் அமரு. பல காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்க, கற்றுக் கொடுப்பதற்காக அவர் டிலே பண்ணி கொண்டிருக்கார். வேறு ஒன்றுமே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ, ஒரு குயவன் தன்னுடைய மண் எடுத்து எப்படி அவன் நினைத்து ஒரு பானை செய்கிறானோ, அதே போல தான் கர்த்தர் நம்முடைய உள்ளங்கையில் வரைந்து நம்ம பிறக்கும் பொழுதே அவர் தீர்மானம் செய்கிறார், இவர் எப்படி செய்யணும் சொல்லி. அந்த தீர்மானம் நிறைவேற வரையும் அவனை புடமிடுகிறார். அவனை புடமிட்ட பிறகு அவன் அழகான ஒரு பாத்திரமாய் கடந்து வரும் பொழுது அதை செய்து முடிக்கிறனாய் இருக்கிறான். ஆகவே நம்ம சோர்ந்து போக தேவையே இல்லை. நடக்கவில்லையே, இது காரியம் நடக்கவே இல்லை, எத்தனை வருடமாக இருக்கு, எத்தனை வருடமாக இது காரியம் நடக்கலை. இல்லை, ஆண்டு சரிப்படுத்திருக்காங்க. எந்த இடத்த நீ விழுந்திருக்கிறார், எந்த இடத்துல வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது, எந்த இடத்துல ஆண்டவருக்கும் உனக்கும் ஒரு பிரிவினை காணப்பட்டிருக்கு, அது நம்ம யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கு தான் அநேக ஊழியக்காரர் சொல்லுவாங்க, உன் காரியம் நடக்கவில்லையா, தேவசமத்தை அமர்ந்து தியானித்து பார், ஒரு சற்று யோசனை பண்ணிப்பார், ஆண்டவரோடு நீ உறவாடிப்பார் என்று சொல்லுவார்கள். அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஆள்கிட்ட ஜெபம் பண்ண போனால் இப்படி தான் சொல்லுவார், வேறு வேலையே இல்லை அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லை, ஆண்டவர் எல்லாத்தையும் பற்றியும் நிதானித்து சரி பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்ம எல்லாவற்றும் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறவராக இருக்கிறார். முதல்ல சொன்னேன் என்னது, முதல்ல தெரிந்த புத்தி எப்படி தெரிந்த புத்தி தேர்கணும். தூங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா! பார்த்தீங்களா? ஏன்னா முதல்ல இதில் தெளிவு புத்தி தேர்கணும். ஆவிக்குரிய கண்கள், அதாவது நம் பாவம் செய்யாமல் இருக்க ஆண்டவர் கண்களை திறக்கிறார். அப்போது நம்ம சபை இதில் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆசீர்வாதம்னு சொன்னால் வரைக்கும் நல்லா வரும். கொஞ்சம் டீப்பாக பிரசங்கம் வந்துச்சுன்னா இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான காரியம் தெரியுமா? இன்னும் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ஆராதனை முடிஞ்ச நீங்கள் போகிற பிறகு பன்றி சேர்த்தல் விழுந்த மாதிரி விழுந்துடுறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கி பிரசங்கம் சொல்ல, பாவங்களை செய்து தெளிந்து புத்திவார். பாவங்களை தெளிந்த புத்தியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தி கொடுக்கிறார். என் வாழ்க்கையில் ஏன் நடக்கலை? 2வது பேர் ஏசாவில் கண்கள் திறக்கப்பட்டு அதிசயத்தை கண்டார். அப்போ என் வாழ்க்கையில் கத்த அதிசயத்தை செய்வார். வாங்க, கணவன் மனைவி 2 பேரும் ஓடுங்க, லீவ் போட்டு உட்காருங்க. 2-3 நாள் வீட்டில் வந்து எல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாமல் உட்காந்து ஆன்சர் கேளுங்க. நான்லாம் அப்படி தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஒரு ஊழியக்காரர் சகோதரி சொன்னாங்க, உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லி. அது எப்படின்னு சரியாக எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, சரியான லைன் கிடைக்கவே இல்லை. உடனே நாங்களும் வாஸ்தமாகவும் ஒரு 3 நாள் லீவு போட்டு உட்காந்து தேவஸ்தானத்தில் 3 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங், காலையில் நைட்டும் ஃபாஸ்டிங் போட்டு கேட்டுட்டு இருந்தோம். அப்போ ஆண்டவர் தெளிவாக வசனத்தை கொடுத்தார். வசனத்தை கிடைத்த பிறகு தான் ஊழியத்துக்கு கடந்து வந்தோம். நீ இதெல்லாம் பாருங்க, இப்போ இதெல்லாம் சொல்லுவது உங்களுக்கு மண்டையில் ஏறாது. இப்போ சொல்லுவது கிளம்ப பேசி கிண்ணா இருக்கான்னு கேட்காதம்மா.
அது மாதிரி தான். இப்போ நான் பேசுறதுல உங்களுக்கு கேட்காது. ஆனால் இதே ஸ்டேஜில் நீங்கள் வரும் பொழுது இந்த வசனம் உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் வர காலங்களில் வந்த இந்த மாதிரி வசனங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஜாலியாக ஆடணும், பாடணும், அப்படியே ஜாலியாக போகணும். அப்படி ஒரு அப்படிப்பட்டவங்க பரலோகராஜ்யத்துக்கு போகவே முடியாது. நீ நினைக்கிற நான் இந்த ஆவிக சபை பண்ணிட்டு பரலோகராஜ்யம் போகணும். இல்லை இல்லை இல்லை, அதுக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. தன் ஜீவியத்தை சரிப்படுத்திக்கொள்ள வேண்டும். அது பாரு, இந்த வசனங்களாம் கேட்டு எழுதி வைத்து முக்கியமும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். மூன்றாவது ஒரு காரியத்தை கவனிப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அனுப்பினான். இந்த கதை உங்களுக்கு தெரியும், தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போது இந்த இடத்துல வந்து மனம் திரும்பின ஒரு மனிதனை வாசிக்கிறோம். அவன் பாருங்க சுயமாக தன் படத்தெல்லாம் எடுத்து சுத்த போயிட்டான். ஆனால் அவனோட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் கர்த்தர் நல்ல கவனிங்க, நம்மளோட வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குது, ஜாலியாக இருக்கிறோம். ஆமேன். ஆனால் இந்த சற்று கவனித்து பார்க்கணும், எந்த சூழ்நிலையில் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் என்னை வைத்திருக்கிறார். அவர் தகப்பனோட பேச்சு கேட்கவில்லை, தாயோட பேச்சு கேட்கவில்லை, தன்னுடைய நண்பர்களோட பேச்சை கேட்டு சுத்த போயிட்டான். ஆனால் அவன் செய்தது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டது. கடைசியில் பாருங்க, பண்டித்து நீங்க தவிட்டாது கிடைக்குமான்னு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அருமையான தேவப்பிள்ளையே, இன்றே சற்று ஆராய்ந்து பார்த்து உன் வழிகளை சரி செய்து கொள். வழிகளை சரி செய்து கொள். வெள்ள போட்டதுனால நம்ம பரிசுத்தமாவது இல்லை. வேத புத்தகத்தை எடுத்து வருவதனால் பரிசுத்தமாகுவதில்லை. வேத புத்தகத்தை நாம் படிக்கணும், வேத புத்தகத்தை படி நாம் நடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு பணம் கொஞ்சம் ஜாஸ்தி கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதனை கூட வருவதில்லை, நம்ம அது போயிடுறோம். பேசலாம். கடந்த நாள் ஒரு தம்பிக்கிட்ட பேசும்போது சொன்னான், எனக்கு கடை போட்டனே, எனக்கு 10,000 நஷ்டம்னு சொன்னான். ஏன்னு கேட்டேன். என் மனைவிக்கு உடல்நல சரியில்லை, அதற்கு செலவு பண்ணினேன். அந்த மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அது சரிவதுக்கு பணம் செலவு பண்ணால் அது அவன் கணப்பாங்க. எனக்கு 10,000 நஷ்டம். அப்படி பார்க்குறவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களே தவிர, தன் சொந்த மனைவி நான் செலவு பண்ணது சந்தோஷம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற விதத்தை கவனிக்கப்பட வேண்டும். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் நல்ல உடல் பலம் சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். வேலை செய்தவர்கிட்ட பேலனை கொடுத்திருக்கிறார். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சற்று ஆராய்ந்து பாருங்க. நம்ம நல்லா இருக்கிற நாட்களில் ஜெபிப்பது இல்லை, எல்லா இடத்தும் ஊர் சுற்றுறோம். ஆமாம், அங்கே கீழே போகிறோம். ஆனால் நல்லா இல்லாத நேரத்தில் ஐயோ அது செய்திருக்கலாமே, இது செய்திருக்கலாமே யோசனை பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஆண்டவருக்காக செலவிடப்பட வேண்டியது அவசியம். அப்போது நம் வாழ்க்கையை சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆனால் அவன் பாருங்கள், மனம் திரும்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த பொழுது ஆண்டவர் கிருபையாய் தன் தகப்பன் அவர் ஏற்றுக்கொண்டான். இதே போல தான் ஆண்டு சொல்கிறாரு, நீ இன்றைக்கு மனம் திரும்பி எங்கிடம் வருவாய் என்று சொன்னார், நான் உன்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளையாய் நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, சற்று ஆராய்ந்து பாருங்கள், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சரியான பக்திக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அல்லது உலகத்தோடு சேர்ந்து என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உலகத்தில் இருக்க வரைக்கும் உலகத்தோடு வாழ வேண்டும், அது அவசியம்தான். ஆனால் எப்படி வாழ்கிறோம்? உலகத்தோடு ஐக்கியம் கொள்கிறோம்? அப்படியே இல்லை. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நேரத்தை ஆண்டவருக்காக செலவிடப்பட வேண்டும், நம்மளுடைய தேவைக்காக அல்ல. அவன் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் அன்பை அறிய வேண்டும். நீங்கள் இந்த ஊழியத்துக்கு 10 ரூபா கொடுப்பீங்கன்னா அது ஆண்டவர் கிரெடிட்டாக எழுதியிருப்பார். நான் எதுக்கு கொடுக்க வேண்டும்? வைராக்கியமாக இருந்தீங்கன்னா அந்த வைராக்கியம் வந்து என்ன ஆகுன்னா, எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, எங்களுக்கு யூஸ் இல்லை. அது பாருங்க, பரலோகத்தில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகாது.
நம்ம வீட்டு செலவுக்கு இத்தனை செலவுக்கு பண்ணுறோம், வேண்டாம் சொல்லல, பண்ணுங்க. ஆனால் ஆண்டவருக்கு என்ன இருக்கீங்க? சிலர் பார்க்கப்படும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய கையை பேச வர்த்திக்க பண்ணுகிறார். அது மட்டும் இல்லை, பரலோகத்தை நம்ம ஞாபக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தை விட்டு நம்ம கடத்தினோடு கொண்டு வந்ததும் கொண்டு போவதும் இல்லை. ஆனால் அது பரலோகத்தில் நாம் செய்த நீதிகளெல்லாம் நீதி புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும். அவர் ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னா அது எழுதப்பட்டு இருக்கும். அப்போ நீதியின் கிரீடம், பல கிரீடங்கள் வைத்திருக்க அந்த கிரீடத்தை நமக்கு பங்குகளாய் அவர் மாற்றுவார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறது என்னவென்றால், நம்முடைய ஒவ்வொரு நாள் பிரயாசப்படுறது ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம வேதபுத்தர் வாசிக்கப்படும் பொழுது அநேக காரியங்களை வாசிக்கப்பட முடியும். பேசுகிறா பாருங்கள், இந்த 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கப்படும் பொழுது பாருங்கள், அவன் நினச்சான், நான் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறேன், நான் போய் அவனுடைய காலில் விழுக்கணுமா? அப்படி இல்லை. ஆண்டவர் சமூகத்தை நம்ம தாழ்த்தும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தை நம்ம உயர்த்தாமல் தாழ்த்தப்படும் பொழுது தாழ்மை கெட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். புரியுங்களா? கிராக வசனத்தை வாசித்து கொண்டே வரும் பொழுது அவன் பாருங்க, மெய்யான தெய்வத்தை அவனை அறிந்து கொண்டான். மெய்யான தெய்வம் யார் என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டியது அவசியம். அந்த மெய்யான தெய்வத்துக்கு நாம் கனம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆகவே தான் இந்த சின்ன வாழ்க்கை பிரயாசத்திலிருந்து உங்களுடைய சண்டே கிளாஸ் வைத்து ஆண்டவர் யார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தப்படும் பொழுது அதை கேட்ட பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், ஆண்டவர் நாமத்தை உயர்த்தப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மளால் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எதிர்பார்க்கிற தேவன் விரும்புகிற காரியத்தை நீ செய்வோம் என்று சொன்னால் கட்டாயமாக கர்த்தர் பிரதிபலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரதிபலனை ஏந்தி கர்த்தர் வருவார். அப்படி நம்ம வெறும் கையாக நம்ம நிற்கக்கூடாது. ஆண்டவர் வரும்பொழுது நம்ம அநேக ஆத்மாக்களோடு அவர் எதிர்த்து போவது ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். பேசுகிறா, என்றைக்கு மரணம் வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் மரணத்துக்கு பின் நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அருமையான தேவ பிள்ளைகளை, மரணத்துக்கு பின் இது ஒரு வாழ்க்கை அல்ல, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை தான் நித்தியமான ஒரு வாழ்க்கை. இப்போ வாழ்கிற வாழ்க்கை அது தண்ணீர் மேல் வருகிற ஒரு குமிழ் போல் உள்ளது, அது வெடித்து போயிடும். ஆனால் இனி ஒரு வாழ்க்கை வைத்திருக்க, அதுதான் நித்தியமான ஒரு வாழ்க்கை. அந்த நித்தியமான வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் உங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த வேதத்தை படியுங்கள், ஆண்டுக்கு பிரியமானதை செய்யுங்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். இதை விட்டு நாம் வெளியே போவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வெறுமன ஒரு வாழ்க்கையாக காணப்படும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் வாசிக்கும் பொழுது மறுபடியும் அந்த முதல் வாசனத்தை வாசிப்போம். இல்லை ஏழுமே 5 அதிகாரிகள் 7 வசனம். இன்னும் பேதுரு 5 அதிகாரி 7 வசனம். ஏழாம் வாசிங்க சிஸ்டர்.
அதான் சொன்னேன். அதாவது கண்டினியூவாக நீங்கள் வருவீங்கன்னா அது என்ன ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் தூங்க வச்சுருந்த பிரசங்கம் இல்லையா? இது தூங்க வைக்கல. இந்த பிரசங்கம் தான் நிச்சயமான ஒரு பிரசங்கம். நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ எனக்கு தெரியாது. இனி இந்த மாதிரி பிரசங்கமெல்லாம் கேட்கவும் முடியாது. நித்தியத்தை குறித்து யார் பேசுகிறா? நித்தியத்தை குறித்து யாருமே பேச மாட்டாங்க. நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் நித்தியத்துக்கு ஓட்டம். ஏனென்றால் இந்த உலகம் மாயமான ஒரு உலகம். இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வருவதும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆனால் நித்தியமான ஒரு ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நித்தியத்துக்குரிய காரியங்களை நாம் என்ன பண்ணலாம், பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ஆகவே தான் ஒவ்வொரு ஊழியக்காரர் கேட்குறாங்க, பைபிள் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணுவீங்களா, எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, எல்லாம் கேட்குறாங்க. அதை கேட்பது முதிர்ந்த ஊழியக்காரர் தான் கேட்பாங்களே தவிர இப்போ இருக்க ஊழியக்காரர் கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் அவருடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் நித்தியத்தை குறித்து ஒரு வாஞ்சை விருப்பமாக காணப்பட்டது. இன்றைக்கு இருக்க ஊழியக்காரெல்லாம் நல்லா சாப்பிட்டோம், கூத்தாடினோம், இதுதான் அவங்களுக்கு ஏமாக இருக்கும். பரலோகராஜ் இது குறித்து ஏம் கிடையாது. அவர் நித்தியத்துக்காக ஓடுகிற பிள்ளைகளை நாம் நித்தியத்துக்குரிய சிந்தனைகள், நித்தியத்துக்குரிய வாழ்க்கையின் பிரயாசங்கள் தான் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். புரியுதா? அப்போது நித்தியம் என்று சொல்லப்படும்போது அங்கு அழுகையும் இல்லை, கூக்குரலும் இல்லை, சந்தோஷமான ஒரு இடம். அங்கே தங்கம் ரோட்டில் தான் நம்ம நடப்போம். அப்போது அந்த தங்கமெல்லாம் இந்த உலகத்தில் தான் நமக்கு பெருசாக இருக்கும். அங்கே போகும்பொழுது ஒரு மிதித்து நடக்கிறதான ஒரு இடமாக இருக்கும். அப்போ அப்பேற்பட்ட ராஜ்யத்தை காக பிரயாசப்படுகிற நாம் அதெல்லாம் வெறுக்க வேண்டியது அவசியம். வெறுக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தை நம்ம எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவருக்காக நாம் ஓடுவோம் என்று சொன்னால் கட்டாயம் இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பேசுகிறா அது மாதிரி இங்கே உலகத்தில் எனக்கு வீடு இல்லை, பாசல் இல்லை என்று நாம் தவிர்த்து கொண்டு இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கேன்னு. ஆனால் அன்றைக்கி நித்தியத்துக்காக ஓடும் பொழுது அந்த நித்திய வீடு வந்து நம்ம வித்திய வீடுகளை கட்டி சமாதானம் சந்தோஷத்தோடு வாழ்க்கை வாழ முடியும். பேசுகிறா நீ வெளிப்படையில் வாசிக்கப்படும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட வீட்டில் நம்ம பிரவேசிக்கப்படுகிறோம். அங்கே வெளிச்சமெல்லாம் இல்லை. அங்கெல்லாம் பாருங்க கல், 12 விதமான கல்கள் இருக்குது. அந்த கல்களே வெளிச்சமாக இருக்கும். அங்கே லைட்டெல்லாம் கிடையாது. அப்போ அப்பேற்பட்ட ராஜ்யத்துக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் ஆண்டவருடைய ஓட்டத்தை நின்று விடக்கூடாது. அநேக பிரச்சனைகள் வரும், அநேக பாடுகள் வரும், அநேக சோதனைகள் வரும். அந்த சோதனை மத்தியிலும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நாம் ஓட பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இப்பேற்பட்ட ஆலயத்தில் நம் கடந்து சென்று அனுபவிக்க கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவப்பிள்ளையில் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இருந்தது, மாதந்தோறும் கனியை கொடுக்கும். பார்த்தீங்களா, அவனுடைய இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். பார்த்தீங்களா, இப்பேற்பட்ட இடத்துக்கு தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 10 பவுன் வீட்டில் இருந்தால் அது பெருசாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ இனி ஆண்டவர் நம்ம ஆயத்தப்படுத்திருக்கிற இடம் இப்பேற்பட்ட இடம். இப்பேற்பட்ட இடத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். அப்போ இப்பேற்பட்ட இடத்துக்கு நம்ம போகணுமா அல்லது இந்த உலகத்தில் நம்ம இருந்தால் போதுமா? ஆகவே தான் ஆண்டு சொல்கிறார், நீங்கள் தெரிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள். நம் தெரிந்த புத்தி உள்ளவராய் இருந்து உலகத்தில் வருகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் பெரிதாக நினைக்காமல்
ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படுவோம் என்று சொன்னால் அதுக்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் நமக்கு பரத்திலிருந்து கட்டளிடுவாராக. 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இதோ அவருடைய கற்பனைகள் இப்படி செய்கிறவர்கள். அப்போ நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகளை செய்ய வேண்டியது அவசியம். அவர் கற்பனை என்று சொல்லப்படும்போது நமக்கு வைத்திருக்கிற கட்டளைகளை நீங்களும் நல்ல கை கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவருக்காக ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே, உலகத்தை இருந்ததெல்லாம் போதும், உலகத்தில் இருந்ததெல்லாம் போதும், உலகத்தை அனுபவித்ததெல்லாம் போதும். இனி என்னோட ஓட்டம் உமக்காக ஓடட்டும் ஐயா. உமக்காக ஓடி எப்படியாவது அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களை உதவி செய்யும் என்று ஆண்டு சொல்ல கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ சொல்லப்பட்டபடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் தாவே. கர்த்தர் அற்புதம் செய்யும், அதிசயங்களை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவ கரத்துக்குள் மூடிக்கிழமையா அப்பா ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் மகிமை பிரசன்னத்தால் நிரப்பப்பட வேண்டுமா சமுதாயக்கு ஜெபிக்கிற மாட்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா அப்பா ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவராக கர்த்தாவே ஸ்தோத்திரம் நடந்து கொள்ள தேவன் இறக்க செய்ய வேண்டுமா சமுதாயக்கு ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளை யாவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைக்கு மூடிக்கொள்ளுங்க அப்பா ஸ்தோத்திரம். வாசனத்தை கோட்டபடி நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தா ஓட தேவன் இறக்க செய்ய வேண்டுமா சமுதாயக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சிலவகாரே. ஆமென். பேசுகிறோம் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேள்வியும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம்மோடு கூடி வந்திருக்க அனைவரோடு என்ன இருப்பதாக. ஆமென். பேசுகிறார்.